அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய கவிஞாயிறு நிகழ்ச்சியில் கவிதாயினி அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் சுரதாவின் கவிதைகளை வழங்க வருகிறார். கேளுங்கள். தமிழால் இணைவோம். உங்களின் நான் முனைவர் சே. அஜிதா, துறைத்தலைவர், தமிழ்துறை, அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நாகப்பட்டினம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் இயற்கை கவிஞர் சுரதா அவர்கள். கடல், விண்வெளி, இவ்வையகத்தின் விரிகுடை, புவியில் வாழும் பெண்களின் கண்கள் இட்ட பிச்சையே கடலின் நீளம். கல்லுன்ற சித்திடத்தார் நடையை போலே கருங்கடலின் மீது அலைகள், சங்கத்தாரால் தள்ளுண்ட பாடலை போல் நுரைகள். வண்ண சமுத்திரத்தின் ஓரத்தில் சிறுவன் காக்கை, அலைவளர் கடலே ஆழம், அலைகளே அதன் கை தாளம். ஆறுகள் அனைத்தும் அலைகள் கூப்பிடும், உப்பை மட்டுமே ஓயாமல் சாப்பிடும். நெடுங்கடல் என்பது நெய்தல் நிலத்தின் ஓரத்தை குறிக்கும் உப்பு நீர் விளம்பரம். தள்ளிக்கொள் என்பதெல்லாம் மனிதன் சட்டம், தழுவிக்கொள் என்பதுதான் கடலின் சட்டம். வரையாத ஓவியமே, தடாகம் தன்னில் வளராத தாமரையே, நிலமும் நீரும் பிரியாத புணர்ச்சியுடன் இருப்பதாலே பெருங்கடலை புணரி என்றார். அந்த காலத்து அரசன் பற்பல மாதரை தழுவி மகிழ்ந்தார் போல் வளைந்தும் நெளிந்தும் வருகின்ற பற்பல நதிகளை புணரும் தண்ணீர் நாயகன் இந்த கடல். சாதி மதம், மதமெல்லாம் பகுத்தறிவு வளர்த்தால் ஓடும், மதி பொங்க பொங்க வெறி மதங்கள் மங்கும். கிளர்ச்சி இல்லாவிடில் வளர்ச்சி பிறக்காது, புதுமை கருத்து இல்லா கவிதை அதிக நாள் இருக்காது. மொழி உணர்வில்லாமல் இன உணர்வே வராது, சாதி மதம் வளர்க்கும் நாடு முன்னேற்றம் தராது. நிறத்தாலே பிறப்பாலே சிறந்தோர் என்று நினைப்பவரெல்லாம் கடையர் மடையர். நன்மைக்கு நம் செயலை பிறந்த நாட்டின் நலம் வேண்டி நம் மூச்சை தருதல் வேண்டும். குன்றை போல் தடை செய்யும் சாதி பேத கொடுமையிலா சமுதாயம் அமைதல் வேண்டும். சாதியும் மதமும் சாத்திரங்களும் ஏழை பணக்காரன் என்கின்ற பேதமும் பழைய உலகின் பகைப்பட்டாளம். காதலிலே கள்ளுண்டால் பொன்னில் செம்பு கலந்தார் போல் கலப்பு மனம் பெருகி வந்தால் சாதியெல்லாம் சூடுண்ட இரும்பில் பட்ட தண்ணீர் துளியைப் போல் மறைந்து போகும். நன்றி, வணக்கம்.